வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, ராதிகா வாமிட் பண்ண உடனே என்ன இவங்க புள்ளத்தாச்சி மாதிரி வாமிட் பண்றாங்க அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்கிறாங்க. போ என்னன்னு பாரு செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதெல்லாம் நான் போக மாட்டேங்க்கா அப்படின்னு செல்வி சொல்லிடுறாங்க. அமிர்தா ராதிகாட்ட நீங்க உடம்பு சரியாயிடுச்சுன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, ஆனா இப்ப என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. அப்ப ஈஸ்வரி அங்க வராங்க. யாரிங்க வாமிட் பண்ணது, நீயா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவை பார்த்து கேக்குறாங்க. வேற வேலையே இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது நமக்கு. நான் வாமிட் பண்ணல, அவங்க தான் வாமிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. உனக்கு உடம்பு இன்னும் சரியாகலையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரியான மாதிரி தான் இருந்துச்சு, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க ராதிகா. செல்லியன் அவரோட குழந்தைய செல்ல பாப்பா பட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இன்னும் எத்தனை பேர் வச்சுதான் கூப்பிட்டு இருப்ப நீ அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. பாப்பாக்கு ஒரு பேர் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீயே ஒரு நல்ல பேர் யோசிச்சு சொல்லு செல்லியா அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. ஈஸ்வரின்னு பாட்டி பேர் வச்சிடலாமா அப்படின்னு செல்லியன் கேக்குறாரு. வைக்கலாம் தான், ஆனா நம்ம எப்படி பேர் சொல்லி கூப்பிட முடியும் அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. மீனாட்சின்னு பேர் வச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாரு செல்லியன். இன்னும் கொஞ்சம் மாடர்னா யோசி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. நான் வேணா ஒரு பேர் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மாலினி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. அந்த பேரையே என்கிட்ட சொல்லாது, அது கேட்டாலே எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு செல்லியன் கோபப்படுறாரு. அவ கூட பழகுறப்ப அவ வீட்டுக்கு போறப்பெல்லாம் உனக்கு கோபம் வரல அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. செல்லியன் பாப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, உங்க அம்மா முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா, இப்பதான் இந்த மாதிரி ரொம்ப கோபப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில கோபியை கூப்பிட்டு ஈஸ்வரி இன்னும் ராதிகாக்கு உடம்பு சரியாகலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு கசாயம் போட்டு கொடுக்குறேன், அதை அவளை குடிக்க சொல்லு, உடனே வாமிட் நின்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி பாக்கியாட்ட ராதிகாவுக்கு கசாயம் போடணும், ஒரு கிளாஸ் வெண்ணி வை அப்படின்னு சொல்றாங்க. இல்லத்தான், நான் வேலையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. உன்னால ஒரு கிளாஸ் வெண்ணி கூட போட முடியாதா, அதனால அவ்வளவு பெரிய வேலையா அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. பாக்கியா சொல்றாங்க, சின்ன வேலை பெரிய வேலைன்றது விஷயம் இல்லத்த, யாருக்காக பண்றோம்ல அதுதான் விஷயமே அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி ராதிகாவுக்காக பாக்கியாவை வேலை சொன்னதே தப்பு, அது ஏன் பண்ணலன்னு வேற கோவப்படுறாங்க. ஈஸ்வரி பாக்கியாவை கூப்பிட்டு ஓமா எங்க இருக்கு, சீரகம் எங்க இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இங்க கபோர்ட்ல தான் இருக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லயே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. எதுக்கு இவ இப்படி அலட்டிக்கிறானே தெரியல அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. கோபிட்ட சொல்லி ராதிகாவை கூப்பிட்டு இந்த கசாயத்தை குடிக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அவளுக்கு அதெல்லாம் வேணாமா அப்படின்னு கோபி சொல்றாரு. ராதிகாமே இப்ப அவங்க வந்துடுறாங்க. இந்த கசாயத்தை நீ குடி, உடனே உனக்கு வாமிட் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. ராதிகாவுமே இப்போ அந்த கசாயத்தை குடிக்க போறாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், பேபிக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்றாரு கோபி. அவங்க பேசுறது எல்லாத்தையும் பாக்கியாவுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. பேபியா அப்படின்னு அவங்களுமே யோசிக்கிறாங்க. என்னோட பேபி ராதிகா பேபிக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு கோபி. வேறொரு பொண்ணா இருந்தா இந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா பாக்கியா கோபி பேசுறது எதையுமே கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. இப்பதான் அவ டேப்லெட் போட்டிருக்கிறா, 10 நிமிஷம் கழிச்சு நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. இதுக்கிடையில செலியனோட பாப்பாவை எல்லாருமே கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இப்படியே பாப்பான்னு கொஞ்சிட்டு இருந்தா எப்படி, அவளுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டாமா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. இதே டாபிக் தான் நாங்களும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. நான் ஒரு பேர் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மா அப்படின்னு சொல்ல போறாங்க. மாலினின்னு சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு செலியன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாரு. மானசின் பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனி. செலியன் சொல்றாரு, ஏதாவது அழகான தமிழ் பேர் வைக்கலாம், இனியா நிலா மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இனியான்ற பேரை நம்ம வச்சோம், நிலான்ற பேரை நம்மளா வச்சோம் அப்படின்னு ஈஸ்வரி குத்தி காமிச்சு பேசுறாங்க. அதை கேட்ட உடனே எழிலோட முகமே மாறி போயிடுது. யார் வச்சா என்ன, அழகான தமிழ் பேர் தானே அப்படின்னு பாக்கியாவுமே சமாளிச்சிடுறாங்க. ஒரு நல்ல பேரா நானே யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. பாக்கா இப்போ நான் பழனிசாமி சார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. பழனிசாமி அவரோட அக்காட்ட பேசிட்டு இருக்கிறாரு. எங்க உன் பையனை ஆளை காணும் அப்படின்னு கேக்குறாரு. அவன் வெளியில போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படிடா அவன் தேறிடுவானா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதான் இங்க வந்துட்டான்ல, கண்டிப்பா நம்ம தேத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பழனிசாமி. இதுக்கிடையில பாக்கியா இப்போ அவங்க வராங்க. பாக்கியாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு பழனிசாமி. நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பழனிசாமியோட அக்காட்ட கேக்குறாங்க பாக்கியா. ஆனா பதில் இவர் சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன மேடம் சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன் சார் நான் வரக்கூடாதா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. இது உங்களோட வீடு மாதிரி மேடம், நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.